ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இது வந்து லாஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த கொஷின் குவிஸில் கொடுத்துருந்தேன். இது மேக்ஸிமம் எல்லாருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். இருந்தாலும் இது எப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே வந்து 4 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது இந்த பாத்தில். அப்போ இந்த காம்பினேஷன் வந்து ஒரு சீரீஸ் காம்பினேஷன். ஸோ இங்கே என்ன கரண்ட் என்டர் ஆகுதோ அது இந்த 3 பார்ட்ஸில் டிவைட் ஆகி மறுபடியும் இங்கே ஜாயின் ஆகிடும். 4 இங்கேயுமே 4 ஆம்பியர் கரண்ட்டு தான் பாஸ் ஆகும். இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் ஓவராலாக இந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இந்த பாத்தில் தான் இருக்கும். தேர்ஃபோர் இங்கே IA இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர். அப்புறம் இந்த பாத் வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் பாத். இது ஃபுல் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட்டட் பாத்தில் ஃபுல் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த ரெசிஸ்டரில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் R2லையும் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. தேர்ஃபோர் I1 இஸ் ஈக்குவல் டு I2 இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இந்த 4 ஆம்பியர் கரண்ட் இங்கே எது வழியே ஃப்ளோ ஆகும்னா இந்த I4ல் வராது. ஏன்னா இந்த பாத் வந்து ஷார்ட் சர்க்யூட்டட் பாத் இருக்குது. தேர்ஃபோர் 4 ஆம்பியர் கரண்ட் வந்து I5 வழியாக ஃப்ளோ ஆகும். I4 வந்து 0 தான் ஆகும். அப்புறம் இந்த கரண்ட் இங்கே தான் என்டர் ஆகும். இங்கே என்ன ஆகும்? திருப்பி அதே 4 ஆம்பியர் வந்து இங்கே ஃப்ளோ ஆகும். தேர்ஃபோர் I5 இஸ் ஈக்குவல் டு 4 ஆம்பியர், I4 இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இது என்னென்னா வோல்டேஜ் டிவிஷன் மெத்தட். சம் புக்ஸில் வோல்டேஜ் டிவிஷன் ரூல், வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக், இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு சீரியஸ் சர்க்யூட்னால் என்ன சொல்லியிருந்தோம்? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேம் கரண்ட்டு தான். பட் என்னாகும்? வோல்டேஜ் மட்டும் டிவைட் ஆகும். எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக V1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து டிவைட் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக இங்கே V2ன்ற வோல்டேஜ் வந்து அப்பியராக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது சப்ளை வோல்டேஜ் V(S)னா சப்ளை வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2. இது வந்து KVL ஃபார்ம் பண்ணி அந்த லூப் ஃபார்ம் பண்ணால் தெரியும். ஓகே, இப்போ இந்த V1 V2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? சப்போஸ் Vs இஸ் ஈக்குவல் டு 10 வோல்டேஜ் அப்படின்னா இது எந்த மாதிரி டிவைட் ஆகும்? 4 + 6ன்னு டிவைட் ஆகுமா, இல்லை 6 + 4ன்னு டிவைட் ஆகுமா, 5 + 5ன்னு டிவைட் ஆகுமா, இல்லை 3 + 7, 2 + 8, 8 + 2, 1 + 9, 9 + 1, இப்படி எப்படி வேணாலும் இந்த வோல்டேஜ் டிவைட் ஆகலாம். ஈவன் 4.5 வந்து V1லையும் V2வில் 5.5 வோல்டேஜ், இந்த மாதிரி எப்படி வேணாலும் டிவைட் ஆகலாம். அது எதை டிபெண்ட் பண்ணி டிவைட் ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்புறம் வந்து இந்த கரண்ட் வேல்யூ, இதை வச்சு தான் என்னாகும்? டிவைட் ஆகும். ஓவராலாக பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறிச்சுன்னா இந்த V1 V2 வந்து வேறு மாதிரி டிவைட் ஆகும். இதை எப்படி எழுதலாம்? இந்த V1ன்றதை எப்படி எழுதலாம்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இந்த V1ஓட வேல்யூ எந்த மாதிரி இருக்குன்னா இதில் இன்டேக் கரண்ட்டு வந்து இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I, Vக்கு என்ன இன்னொரு ஃபார்முலானா I×R. பட் V1 இந்த வோல்டேஜ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ I×Rன்னு எழுத முடியாது. இது எப்படி எழுதுனா I, ஏன்னா கரண்ட் வந்து சேம் தான் ஃபுல்லாகவே. ஸோ I×R1. சிமிலர்லி V2 என்னவாக இருக்கும்? V2 வந்து என்ன இருக்கும்னா I×R2. ஓகே, பட் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. எப்படி எழுதலாம்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். V1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ், அதாவது சப்ளை வோல்டேஜ் இன்ட்டு R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இது V1க்கு. நெக்ஸ்ட் V2க்கு என்ன வரும்னா சப்ளை வோல்டேஜ் இன்ட்டு R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில ப்ராப்ளமில் உங்களுக்கு வந்து கரண்ட்டோட வேல்யூ தெரியாமல் இருக்கும். ஸோ இங்கே ஐயோட வேல்யூ கொடுக்கலைன்னா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் V1ஓட வேல்யூவும் V2ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேயா? சப்ளை வோல்டேஜ் 10 இன்ட்டு இந்த R1ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, அதே மாதிரி இங்கே வந்து R2ஓட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து நியூமரேட்டரில் இருக்கும், டினாமினேட்டரில் சம் ஆஃப் தீஸ் 2 ரெசிஸ்டன்சஸ். அவ்வளோதான். ஓகே, இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து டெரிவேஷன் இருக்குது. இந்த டெரிவேஷன் கூட எக்ஸாம்பிள் கேட்கலாம். எப்போ கன்வென்ஷனல், அதாவது டெஸ்கிரிப்டிவ் வைக்கும்போது. பட்
அந்த டெரிவேஷன் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டெரிவேஷன்ஸ்லாம் படிக்கிறது வந்து மீனிங்லெஸ். அதனால் நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை எழுதுகிறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஃபார்முலா சர்க்யூட் தியரியில் நேற்று சொன்னோம்ல, ஓப்பன் சர்க்யூட், ஷார்ட் சர்க்யூட், அப்புறம் வோல்டேஜ் டிவிஷன் மெத்தட், அப்புறம் கிர்ச்சாஃப் கரண்ட் லா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, இதெல்லாம் வந்து பேசிக்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த கான்செப்டெல்லாம் வேறு எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல்ன்றது இந்த சப்ஜெக்டோட இதோடு நீங்கள் இந்த புக்கை ஒமிட் பண்ணிவிட்டு, இந்த சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்த செமஸ்டர் போக முடியாது. ஏன்னா அங்கேயும் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம், அங்கே வந்து நீங்கள் அது படிக்கும்போது கூட திடீர்னு ஒரு ஸ்டெப்பில் இதை கால்குலேட் பண்ணணும்னா என்னென்னா, வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணி அந்த வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இல்லைன்னா அங்கே திடீர்னு ஒரு மெஷ் ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணியிருப்பாங்க ப்ராப்ளம். எப்போ வரும் இது வந்து தேர்ட் இயர்லேயோ ஃபைனல் இயர்லேயோ அப்போது வரைக்கும் இந்த சர்க்யூட் தியரின்றது வந்து இது ஒரு பேசிக். இது வந்து எங்கே எல்லா வருஷமும் நீங்கள் எம்இ படித்தாலும் சரி, ரிசர்ச் பண்ணாலும் சரி, இது ஃபுல்லாகவே வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் சப்ஜெக்ட், மெமரி பேஸ்டு சப்ஜெக்ட். இது வந்து ஒரு மெமரி பேஸ்டு சப்ஜெக்ட் கிடையாது. இது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அதர்வைஸ் யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். கீப் இன் மைண்ட். ஓகே ரைட். அடுத்து இதே மாதிரி கரண்ட் வந்து டிவைட் ஆகும்ல, அதுக்கு வந்து கரண்ட் டிவிஷன் மெத்தடுன்னு இன்னொரு டாபிக் இருக்குது. பட் கரண்ட் எதில் டிவைட் ஆகும்? பேரலல் கனெக்ஷனில் தான் கரண்ட் டிவைட் ஆகும். சீரீஸில் வந்து கரண்ட் டிவைட் ஆகாது. ஸோ அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பேரலல் சர்க்யூட். இதில் கரண்ட் எப்படி டிவைட் ஆகுது? ஏன்னா சில ப்ராப்ளமில் I1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டி வரும், இல்லைன்னா I2 ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் டிவிஷன் மெத்தடுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். I1 இஸ் ஈக்குவல் டு I R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஓகேயா? அப்புறம் I2ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? I இன்ட்டு R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. இந்த ஐன்றது என்னென்னா, இங்கே ஃப்ளோர் கரண்ட், டோட்டல் கரண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். தேர்ஃபோர் IT அப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேயா? இங்கே லாஸ்ட் கேஸில் எப்படி பார்த்தோன்னா, இந்த VSன்றது டோட்டல் சப்ளை வோல்டேஜ், அதுக்கப்புறம் R1 V1னா இங்கே R1 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. அதே மாதிரி இங்கே வந்து I1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த டோட்டல் கரண்ட் இங்கே வந்து வீன்லாம் எழுதி பிளண்டர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேயா? IT R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. அப்புறம் அதே மாதிரி I2 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட், இந்த IT. இதில் VA கொண்டு வரக்கூடாது, வோல்டேஜே கொண்டு வரக்கூடாது. கரண்ட்டும் ரெசிஸ்டர் தான் வரும். அதே மாதிரி இங்கே வோல்டேஜும் ரெசிஸ்டர் தான் வரும். ரைட். அப்புறம் இதில் ஒன் மோர் திங், இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா, இது ரெண்டுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன எப்படின்னு பாருங்கள். ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. இங்கே என்ன கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னா, இப்போ V1 ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே நியூமரேட்டரில் என்ன வரும்? R1 தான் வரும். அதே மாதிரி V2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த கன்சர்ன்டு ரெசிஸ்டர் தான் வரும். ஓகேயா? R2 தான் வரும். இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஏன்னா கரண்ட் I1 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே R1 வராது, வோல்டேஜ் டிவிஷன் ரூல் மாதிரி வராது. இங்கே I1 இருந்தால் இங்கே R2 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே I2 இருந்தால் இங்கே R1 இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். இதுக்கும் டெரிவேஷன் இருக்குது, அதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நீங்கள் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுறதுனால இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்படியும் உங்களுக்கு டவுட்னா கேளுங்க. இந்த டெரிவேஷன் வந்து உங்களுக்கு எப்படின்றத நான் செப்பரேட் வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் இது வந்து ஜென்ரல். இங்கே வந்து VS வந்து டிவைட் ஆகணும், V1 V2 டிவைட் ஆகுது. அதே மாதிரி இங்கே KCL அப்ளை பண்ணிங்கன்னா I total இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. இட் இஸ் அப்வியஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் வேணால் இப்போ பார்க்கலாம். ஓகே, இதுவும் அதே ப்ராப்ளம் தான். ஜஸ்ட் இது ரொம்ப சிம்பிள். ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் V1 அண்ட் V2. ஜஸ்ட் பை அப்ளைங் த ஃபார்முலா யூ வில் கெட் த எக்ஸாக்ட் ஆன்சர். என்னது ஆன்சர்? V1க்கு என்ன ஃபார்முலா? VS R1 பை R1 ப்ளஸ் R2. ஓகேயா? VSனா என்னது? சப்ளை வோல்டேஜ் என்ன கொடுத்துருவாங்கன்னா 100 வோல்டேஜ். 100 இன்ட்டு R1ஓட வேல்யூ என்னது? 20
divided by டினாமினேட்டரில் என்ன இருக்குது R1 + R2 அப்படின்னா 20 + 30. therefore என்ன வரும் 50 வரும். 50 ஓகேயா இஸ் ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 40. 20 into 2 40 voltage. next V2 it is very simple. இங்கே நியூமரேட்டரில் என்ன வரும் R2 divided by R1 + R2 is equal to 100 into R2 ஓட வேல்யூ என்னது 30 divided by R1 + R2 20 + 30 it becomes 50. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 60 voltage. ஓகே இதில் கவனிங்க இந்த V2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இந்த V2க்கு வந்து ஆர் சாய்ஸ் இருக்குது. எப்படி சால்வ் பண்ணலாம் Vs = V1 + V2. இந்த டோட்டல் வோல்டேஜ் தான் இங்கே ரெண்டு இடத்துலையும் டிவைட் ஆகுது. அப்படி இருக்கும்போது டோட்டல் வோல்டேஜ் வந்து நமக்கு என்ன தெரியும் 100ன்னு தெரியும். 100 is equal to நம்ம வந்து V1 வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது வந்து 40 ப்ளஸ் V2ஓட வேல்யூ தெரியாது. ஏன்னா இதுக்கு சப்ஸ்டியூட்டாக சொல்கிறோம், அதாவது செகண்ட் ஸ்டெப்புக்கு சப்ஸ்டியூட்டாக ஆர் சாய்ஸ். இது என்ன பண்ணுறோம் V2 இதோட வேல்யூ தெரியாது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இது இந்த சைடு போகும்போது 100 - 40 is equal to 60 voltage. இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஜஸ்ட் பை சீயிங் த சர்க்யூட் you should decide the value of V2 ஓகேயா ஆர் V1 and V2. ஓகே இதில் இங்கே என்ன சொல்கிறோம் V1 is equal to 40 voltage. புரியுதா? நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா இது சப்போஸ் நீங்கள் டெஸ்கிரிப்டிவ் இதில் எழுதுறீங்க லாஸ்ட் இயர் இல்லை வரப்போகிற நெக்ஸ்ட் இயர்லாம் தியரி எக்ஸாம் நீங்கள் +2 மாதிரி தியரி எக்ஸாம் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதும்போது கொஷின் வந்து கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் V1 and V2 இது மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கால்குலேட் த வேல்யூஸ் ஆஃப் V1 and V2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணலாம். எப்படி இந்த வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி KVL எடுத்து நம்ம ஆர் சாய்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம்ல இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். பட் கொஷினில் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் V1 and V2 யூஸிங் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூலில் சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நீங்கள் சும்மா இந்த மாதிரி KVL அப்ளை பண்ணிங்கன்னா இதை மட்டும் ஹாஃப் மார்க் தான் கிடைக்கும், ஸ்டெப் மார்க் தான் கிடைக்கும். யூ வில் நாட் கெட் த ஃபுல் மார்க்ஸ். புரியுதா? இதுதான் வந்து டெஸ்கிரிப்டிவ்க்கும் ஆப்ஜெக்டிவும் உள்ள டிஃப்ரெண்ட். ஆப்ஜெக்டிவ் கொஷனில் ட்விஸ்ட்டு வந்து நிறையா வைக்கலாம். பட் எப்படியோ நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணாலும் நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணோன்னா டிக் பண்ணிவிட்டு போயிடலாம். பட் டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் கால்குலேட் I1 and I2 யூஸிங் கரண்ட் டிவிஷன் ரூல், இல்லை V1 and V2 யூஸிங் வோல்டேஜ் டிவிஷன் ரூல். அப்போ இந்த யூஸிங் இந்த ரூல் அப்படின்னு கொடுத்தாலே அந்த ரூல் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். தட்ஸ் ஃபார் த மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லுக் அட் திஸ் கொஸ்டின். இங்கே வந்து என்னென்னா ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் I1 and I2. இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுவும் ரொம்ப சிம்பிள். ஓகே ஆன்சர் கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். I1க்கு என்ன ஃபார்முலா டோட்டல் கரண்ட் இன்ட்டு பி கேர்ஃபுல். I1 இருந்தால் இங்கே வோல்டேஜ் டிவிஷன் ரூலுக்கு தான் R1 எழுதணும். இங்கே கரண்ட் டிவிஷனால் இங்கே R2 தான் எழுதணும். therefore R1 + R2. அப்புறம் ஓகே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன வரும் டோட்டல் கரண்ட் என்னது இதுதான் டோட்டல் கரண்ட் 10 ஆம்பியர் இன்ட்டு R2ஓட வேல்யூ இதுதான் R1. ஓகேயா இது வந்து R1 I1 இருக்கிறதுனால இதுதான் R1, இங்கே வந்து R2. ஓகே இதோட வேல்யூ என்னது R2ஓட வேல்யூ 3 டிவைடட் பை R1 + R2 2 + 3 is 5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 6 வோல்டேஜ்னு இதுதான் யூனிட்டு நீங்கள் எழுதவே மாட்டீங்க, யூனிட் வந்து கரெக்டாக எழுதணும் 6 ஆம்பியர். ஓகேயா நெக்ஸ்ட்டு I2 வந்து டோட்டல் கரண்ட் இங்கே என்ன ஒரு நியூமரேட்டரில் டோன்ட் ரைட் R2 R1 + R1 + R2 ஓகே இஸ் ஈக்குவல் டு
இந்த கரண்ட் என்னது 10 இன்ட்டு இந்த கரண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நியூமரேட்டரில் எந்த ரெசிஸ்டன்ஸ் எழுதணும்னா இது எழுதக்கூடாது, இது எழுதணும். தேர்ஃபோர் 2 டிவைடட் பை இங்கே 2 ரெசிஸ்டன்ஸும் கூட்டணும். 2 + 3 இஸ் 5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 × 2 4 ஆம்பியர். ஆஸ் யூஷுவல் இதுக்கும் ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குது. என்ன, அதாவது I2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா அப்ளை KCL ஹியர். அப்ளை KCL KCL அப்ளை பண்ணிங்கன்னா என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். என்டரிங் கரண்ட் என்னது 10, அதாவது I1 + I2 தான் என்னது லீவிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 10 ஆம்பியர். இதை சால்வ் பண்ணும்போது நம்ம I1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். தேர்ஃபோர் 6 + I2 இஸ் ஈக்குவல் டு 10. தென் I2 என்னது இந்த சைடு போகும்போது 10 - 6, தேர்ஃபோர் 4 ஆம்பியர். இப்படியும் சால்வ் பண்ணலாம். இங்கேயும் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமில் கன்வென்ஷனல் எக்ஸாமில் எழுதும்போது யூஸிங் கரண்ட் டிவிஷன் ரூல்னு கொடுத்தாங்கன்னா அந்த மெத்தட் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஷினில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்தாலும் அதுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு ஸ்டெப் மார்க் மட்டும்தான் வரும். ஓகேயா? இதில் இன்னும் நிறையா கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.